அஜித் சார், நம்ம உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேசணும். அஜித் சார், உங்களோட படங்கள் இதை பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள் பேசணும். இப்போ மறுபடியும் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒருத்தர் வந்து இங்க சர்ப்ரைஸா உங்களுக்கு என்ட்ரி கொடுக்க போறாங்க. அது யாருன்றது நீங்க கண்டுபிடிக்கணும் சார். ஓகே, so let's welcome the surprise visitor again. இங்க ப்ளீஸ். வாங்க சார், வாங்க வாங்க. இந்த பாடியை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? யார் சார்? பத்திரிகையாளர், இயக்குனர், நல்ல மனிதர் சரவணன். என்ன சார் இப்படி கஷ்டப்பட்டு உங்களை மாஸ்க் பண்ணி கூட்டு வந்தா இப்படி ஈஸியா கண்டுபிடிச்சாரு? கிட்ட போனாதான் கண்டுபிடிப்பாரு, தூரமா கூட்டு வந்தேன். எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இவ்வளவு ஒல்லி யாருமே இல்லை. அப்படியா சார்? 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப், இவரை பத்தி அதிகமா நீங்க எழுதியிருக்கீங்க. இப்போ ஒன்னொன்னா எங்களுக்கு நீங்க எல்லாமே ஷேர் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதுக்காக வந்திருக்கோம். எனக்கு ஒரு கேள்வி, ஒரு ஷூட்டிங்ல எல்லாம் இருந்தாரு, இவர் எப்படி தூக்கிட்டு வந்தீங்க? அதான் சசிகுமார் சார் வச்சு நந்தன் ஒரு படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஷூட்டிங்லேருந்து கிளம்பி எனக்கு வினோதை பற்றி நிறைய விஷயம் வெளியில் யாருக்குமே தெரியாது. அது வினோத்னு பேர் வச்சு போல வினோதம்னு பேர் வச்சிருக்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு புரிபடாத மனிதர் சார். உங்களுக்கு கஷ்டப்பட்டு கேமரால இன்சர்ட் வைக்கும் போதெல்லாம் நீங்க முகத்தை மறைச்சு வைக்கப்படுறீங்க. ஒரு மனிதர்கள்லாம் நம்ம வந்து சந்திக்கிறப்போ நேற்று ஒரு மாதிரி இருப்பாங்க, இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க, ஜெயிக்கிறப்போ ஒரு மாதிரி இருப்பாங்க, தோக்குறப்போ ஒரு மாதிரி இருப்பாங்க. 10-12 வருஷத்துக்கு முன்னால் ஹெச் வினோத் எப்படி பார்த்தனோ அதில் துளி கூட மாறாமல் அதாவது இந்த சம்பவத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவர் ராஜ்முருகன் சார் அசிஸ்டண்ட்டாக இருந்தார். நான் ராஜ்முருகன் நல்ல நண்பர்கள். அப்போ வந்து ஒரு நாள் நண்பனுக்கு ஞாபகம் இருக்காது நினைக்கிறேன். நல்லா ஞாபகம் இருக்கா? சரி. அப்போ வந்து ராஜமுருகன் சந்திக்கிறப்போ சாப்பிட்டுட்ருக்கோம். தோசை அருமையாக போட்டு கொடுக்குறாரு, சாப்பிட்டுட்ருக்கேன். இவர் நானும் ராஜமுருகன் சாப்பிட்டுட்ருக்கோம். இவர் வந்து தோசை கொண்டாந்து வைக்கிறது, ஆம்லேட் கொண்டாந்து வைக்கிறது அப்படின்னு வச்சுட்டுருக்காரு. எனக்கு நான் பார்க்குறேன், ரொம்ப ஹைட்டான ஒருத்தர் நமக்கு வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காருங்க. தம்பி நீங்கள் வேணாம், வேறு தம்பியை கொண்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நீங்கள் எனக்கு இதெல்லாம் பண்ண வேணாம், வேறு தம்பியை கொண்டு வர சொல்லுங்கள். சார் ஏன் சார் நான் பண்ணுறது பிடிக்கலையா? இல்லைங்க, இவ்வளோ ஹைட்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்து எனக்கு பண்ணுற மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு. அப்போ ஒரு உதவி இயக்குனராக இருந்த காலகட்டம். அதுக்கப்புறம் இந்த நட்பு இவ்வளோ அழுத்தமாக அன்பாக மாறும்னு நான் நினைக்கவே இல்லை, கற்பனை பண்ணவே இல்லை. சாரி, நேர்கொண்ட பார்வை ஷூட்டிங் போயிட்டுருக்கேன் காலகட்டம். அந்த சின்ன பிரேக்கில் 2 பேரும் மெரினா பீச்சில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ வந்து ஒரு சின்ன நோக்கியா ஃபோன் வச்சுருப்பார், நான் ஐஃபோன் வச்சுருப்பேன். அந்த நோக்கியா ஃபோன் எடுத்து தூக்கி போட்டு விளையாண்டுட்ருக்கேன். இப்படி மேலே தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சி விளையாண்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் அவர் எதுவுமே சொல்ல, அவர் பட்டம் உட்காந்துருக்கிறாரு, கடல் பார்த்து உட்காந்துருக்கிறாரு. 2 பேரும் கொஞ்சம் நேரம் கழிச்சு காரில் வந்து ஏறிட்டோம். ஏறினதுக்கப்புறம் ஃபோன் கொடுங்க அப்படின்னாரு. ஐயோ, என் ஃபோன் தான் வச்சுருக்கேன், அந்த ஃபோனை போட்டு வந்துட்டேன். இங்கே அலறி அடித்து ஓடுறேன், கடன்னு ஓடி பீச்சில் ஓடுறேன். அவரும் பின்னால் வந்து தேடினா அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட இருக்காது. ஓடி போய் தேடினா அந்த இடத்துல காணும். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். காணும். சரி, டக்குன்னு கால் பண்ணுறேன், ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. கொல்ல போகிறான் மனுஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா சத்தம் போட்டு சிரிக்கிறாரு. என்னங்க, அவர் அஜித் சார் ஃபோன் பண்ணார், போனிகபுரி சார் ஃபோன் பண்ணார், நீங்கள் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? இல்லை, இருந்ததுலேயே மிக வந்து சின்ன ஒரு ஃபோன் அந்த ஃபோனு. அந்த ஃபோன் எடுத்து ஒருத்தன் ஆஃப் பண்ணியிருக்கான்னா அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான் இருப்பான் அப்படின்ட்டு. இல்லை வினோத், எனக்காக நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சிடணுமே அப்படின்னு. இல்லை விடுங்க, அதில் மொத்தம் ஒரு 15 நம்பர் இருக்கும், இல்லாட்டி 20 நம்பர் இருக்கும், அவ்வளோதான், நான் எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன் அப்படின்னு. உங்கள் ஃபோனில் அந்த 15 கான்டாக்ட் தான் இருக்கணும். அது யாரெல்லாம் சார் அந்த கான்டாக்ட்? வெறும் 15 கான்டாக்டா? ஆனால் இன்னொன்று அவருக்கு தெரியாது, நான் வந்து V1 V2 V3 இப்போ V23 வந்திருக்கு. அவர் நம்பர் மாற்றிட்டே இருப்பார். நான் மாற்றுற நம்பர்லாம் அவர்கிட்ட இருக்கல, என்கிட்ட இருக்கும். ஏன் மாற்றுறாரு அவ்வளோ நம்பர்? மாற்றிட்டே இருப்பார். இல்லை, இப்போ ஒரு படம் முடிஞ்ச உடனே அது நிறைய பேர்ட்ட ஸ்ப்ரெட் ஆகிடும் இல்லையா? அவங்க ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. நம்ம ரிப்ளை பண்ணலன்னா அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும். எல்லாருக்கும் அந்த குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புகிற பழக்கம் இருக்குது. காலையில் அந்த குட் மார்னிங் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கே நமக்கு டெய்லி 2 hours வேணும். ஸோ அதனால் அது பெட்டர், அந்த டைமை சேவ் பண்ணலாம்ல. ஸோ அதனால் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் முடிஞ்ச பிறகும் ஒரு நம்பர். அண்ட் எதனால சார் 1100? அந்த டைமில் வந்து எனக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தேவைப்படல, அதனால் சின்ன ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சு, இப்போது ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு நாள் அவரை பார்த்தேன், இங்கே போட வேண்டிய பட்டனை இங்கே போட்டிருக்கிறாரு.
இப்படி ஏற்ற இறக்கமாக இருக்குது. இதை கூட கவனிக்காம ஒரு மனுஷன் இருப்பான். ஒரு கண்ணாடி முன்னால் என்ன தெரியும், சின்ன வயசுல நம்ம அது மாதிரி ஏற்ற இறக்கம் தெரியாம போடுவோம். ரொம்ப நீங்க பார்த்து வியந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட, ஏன்னா நீங்க அவரோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கீங்க இல்லையா? தீரன் ரிலீஸ் அன்னைக்கு மதியம் போல் வீட்டுக்கு வந்தார். 2 பேரும் மறுபடியும் ஒரு இதுக்கு போனோம், மெரினா நினைக்கிறேன், மெரினா போனோம். அன்னைக்கு முழுக்க அவர் கூட தான் இருக்கேன். எனக்கே குறைஞ்சது வந்து ஒரு 150 ஃபோன் வந்துட்டு இருக்கும். தீரன் நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குது, பெரிய ஹிட்டு, அப்படி இப்படி அதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் தீரன் படத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல. அன்னைக்கு தான் அந்த படம் ரிலீஸு. அந்த படத்தை பற்றி ஒரு வார்த்தை நல்லபடி கெட்ட நான் சொல்கிறேன் படம் பயங்கரமாக அது இருக்கட்டும் அப்புறம் அப்படின்ட்டு அது ஸ்கிப் பண்ணி போவார். எனக்கு அது பயங்கரமாக இருந்துச்சு. இந்த வெற்றிக்காக தான் நம்ம போராடுறோம், இந்த மாதிரி ஒரு பேருக்காக தான் அலையிரும். அத்தனை பேரும் யார் என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சுக்க அவ்வளோ ஆசையாக இருக்கும். இந்த யூடியூப்பில் என்ன சொல்கிறாங்க அவ்வளோ எதையுமே இது பண்ணல. 4 மணி நேரம் பேசியிருந்தப்போ முழுக்க விவசாயம், பொது மண் சார்ந்த விஷயங்கள், ஜாலியான விஷயங்கள். நைஜீரியாவில் ஒரு சமையல் தெரியுமா அப்படின்னாரு. எனக்கு அப்படியே மண்டைக்கு ஏறிச்சு. நைஜீரியாக்காரன் என்ன சாப்பிட்டா நமக்கு என்ன? ஒரு மனிதர் வந்து ஒரு டைரக்டர் வந்து கஷ்டப்படுறதே வந்து அந்த வெற்றிக்காகவும், அவங்க என்ன பேசுவாங்க, நம்ம படத்தை பார்த்து என்ன சொல்லுவாங்க, மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்ப்போம் இல்லையா? ஒரு விஷயம் பண்ணோமா அது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதை வந்து கொண்டாடணும், அந்த ஹாப்பினஸ் வந்து சக்ஸஸை வந்து கொண்டாடணுன்றது கூட உங்க மைண்ட் ஓடிக்கிட்டே தான். சரி, நான் வந்து ஏலியன் கிடையாது. எல்லாம் சந்தோஷம் சோகம் எல்லாம் இருக்குது. நான் சொல்கிறது ரொம்ப பிளாஸ்ட்டாக நான் பண்ணுறது இல்லை, அவ்வளோதான். ஸோ நமக்கு விமர்சனம் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் வரும், நமக்கு அழுக வரும், எல்லாமே காமன் பீப்புளுக்கு என்ன வருமோ எல்லாமே தான். நான் சொல்கிறது அது ரொம்ப ஓப்பனாக இல்லாமல் பிளாஸ்ட்டாக இல்லாமல் செட்டிலாக இருக்குது எனக்கு. ஸோ மேபி அதனால் அப்படி தெரியலாம். வலிமை ரிலீஸ் ஆன நேரம் அவர் கூடவே தான் இருக்கேன், வீட்டில் இருக்கோம் 2 பேரும். வலிமைக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கலவையான விமர்சனங்கள். அதாவது நான் வந்து என்ன எதுங்கிற என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற நான் ஒரு தேடுதலை அவர் எதையுமே செட்டப் பண்ணிக்கல. நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு கல்லையை உரிச்சு தின்னுக்கிட்டு 2 பேரும் 2மே மிக்ஸ்டாக வருது. அதை விடுங்க அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வேற டாபிக் போயிட்டுருக்காரு. அன்னைக்கு நைட்டு முழுக்க வினோத் கூட தான் இருந்தேன். ஒரு வார்த்தை கூட இந்த வலிமையை பற்றி என்ன சொல்கிறாங்க, வலிமையை பற்றி என்ன டாக் இருக்குது, அவர் எதையுமே கேட்கல. அப்போ தான் நினச்சேன் இந்த மனுஷனை எந்த வெற்றியாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, எந்த தோல்வியாலையும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட் சார், வெல் செட், கரெக்டாக சொன்னீங்க. அதாவது எந்த வெற்றினாலும் எந்த தோல்வினாலும் நான் எய்தர் மெரினா பீச்சில் இருப்பேன், இல்லைன்னா கடலை சாப்பிட்டு இருப்பேன். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. சரி, இப்போ நான் கேட்குறேன், துணிவு ரிலீஸ்க்கு என்ன பண்ண போறீங்கன்னு பிளான்? அடுத்த படத்தை பற்றி எழுத போகிறேன். அதையும் சொல்லிடுறேன். துணிவு ரிலீஸ் அப்போ நாங்கள் சபரிமலையில் இருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கும் திட்டமிட்டு வச்சுட்டோம். 2 பேர் நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்போ சொன்னார், ஒரு மரம் மாதிரி ஆகிடணும்னா ஒரு மரத்தை வந்து நீங்கள் வெட்டுங்க, கொத்துங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, அது எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே இருக்குது. நம்மளை விட பெரிய மரம் அது, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, என்னால் முடிஞ்சால் மறுபடியும் துளுக்குறேன், இல்லாட்டி பட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மயான அமைதியோடு நிற்குது இல்லை. ஆனால் நம்ம சின்ன விமர்சனத்துக்கு காயமாகறோம். இவர் காயமாகி நான் பார்த்ததே இல்லை, விமர்சனத்தை கேட்டே பார்த்ததில்ல. சார் இப்போ தெரியுது சார், வந்ததுலேருந்து நாங்களும் அவருக்கு க்ளோஸ் அப்லாம் வச்சு பார்த்தோம். அந்த ஒரு பயணத்தில் தான் இருக்கார் போகிற, ஒரு மரம் மாதிரி ஆகணும் அப்படின்னு. ஒரு ரியாக்ஷனும் இல்லை சார் அந்த முகத்தில். அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன யோசிக்கிறாரு, எதுவுமே தெரிய மாட்டேது. இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஏதோ பேசும்போது மட்டும் லைட்டாக கண்ணு கலங்குச்சு போல், மற்றபடி எதுவுமே இல்லை. அது எதனால் அந்த கண் கலங்குச்சுன்னு மட்டும் சொல்ல முடியுமா சார்? இல்லை கண்ணெலாம் கலங்கலை, டஸ்ட் ஏதாவது பட்டிருக்கோம். ஒத்துக்க மாட்டீங்களே. அவரை வெறுப்பேற்றம்னா ஒன்று பண்ணால் போதும். நான் கிராமத்தில் போய் இருந்துக்கிட்டு அந்த வயக்காட்டில் பாய விரிச்சு படுத்துட்டு ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பிச்சுன்னு வச்சுங்களேன், மனுஷன் செத்துருவாங்க. ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா. ஓ, அப்போ அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா சார்? அந்த லைஃப் தான் உங்களுக்கு? இல்லை, நேச்சரோட எவ்வளோ க்ளோஸாக இருக்கும்போதும் பயங்கர ஹாப்பியாக இருக்கும்ல. எனக்கு இந்த வேலிஸு க்ரீன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இவர் அடிக்கடி அவர் ஊரில் போயிட்டு அதை பண்ணிவிட்டு நமக்கு ஃபோட்டோ அனுப்பி, அதுவும் நம்ம பீக் ஷூட்டிங்கில் இருக்கும்போது நடக்கும் இதெல்லாம். இல்லை, நான் சொல்லுவேன், அஜித் சார் பக்கத்தில் நிற்கிறது பெருமையா, இங்கே பாய விரிச்சு போட்டு படுத்து கிடக்கிறது பெருமையா? நான் அடுத்த படத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் பாய விரிச்சு கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன். உங்களை பார்த்து நான் புறாமப்படலாம், என்னை பார்த்து நீங்கள் புறாமப்பட்டு தான் என்னது? வேற ஏதாவது ஸ்பெஷலான இன்சிடென்ட் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல உங்களுக்கு தெரியல? இப்போ கூட நான் போன வாரம் ஆஃபீஸ் சந்திக்க போனப்போ எனக்கு துணி பற்றி கேட்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ஏதாச்சும் இந்த மனுஷன் சொல்லுவானா அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஊருக்கு போன என்னாச்சு, என்னை பற்றி விசாரிச்சுட்டு இன்னைக்கு எங்கே மீன் பிடிச்சிங்க, இவ்வளோ பெரிய விஷயத்தை பற்றி அப்டேட் கேட்க நான் உட்காந்துருக்கிறேன். இல்லை, அது எனக்கு தெரியும் சார், கன்ஃபார்மாக. நான் இவ்வளோ நேரம் பேசுனது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு விஷயம் வாங்க முடியாது, ட்ரெயிலர் பார்த்து கதை கேட்டதுக்கே இப்போ பாருங்க, பார்த்து வேணா கண்டுபிடிங்க அப்படின்ட்டாரு. நான் இது கேட்டேன், என்ன படம் திருப்தியாக வந்திருக்கா, இதுதான் நான் அதிகபட்சமாக அவர்கிட்ட கேட்டது.
வரிசையை நான் சொல்கிறேன், இந்த சதுரங்க வேட்டிலேருந்தே கேட்டுக்கிட்டு இருப்பேன், என்ன படம் திருப்தி வந்திருக்கேன், இல்லை பார்க்கலாம், இல்லை இவ்வளோ தான் சொல்லுவார். ஆனால் துணிவுக்கு கேட்டேன், நல்லா வந்திருக்கு அப்படின்னாரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதுவே ஒரு மிகப்பெரிய அப்டேட் தான் எங்களுக்கு. கண்டினியூஸாக அஜித் சார் கூட படம் பண்ணுறதுனால ரொம்ப பிடிச்சி போச்சா சாருக்கு உங்களை? இல்லை என்னை பிடிக்க வாய்ப்பே இல்லை அவருக்கு எனக்கு நேரெதிராக இருப்போம் ரெண்டு பேரும். அதாவது அவர் வந்து அவருடைய குணாதிசயங்களுக்கு எனக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் சிவா சார் ரெண்டு பேரும் மனமுத்த ஆட்கள், அவங்க சிங்க் ஆயிருக்காங்கிறது ஆச்சரியம் இல்லை. ஏன் கூட சார் எப்படி டிராவல் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னாப்புல. அப்போ இந்த பதில் கண்டுபிடிச்சிட்டிங்களா சார்? எப்படி இது இவ்வளோ நாள் அஜித் சார் உங்க கூட டிராவல் பண்ணுறாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஒரு நாள் அஜித் சார் பேட்டி கொடுத்தாருன்னு கேட்டுருங்க. சார் இவ்வளோ நேரம் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி நம்ம பேசணும். சார் நிறைய உங்களை பத்தி சொன்னாரு. தேங்க்யூ ஸோ வெரி மச் சார். ரொம்ப நன்றி சார். துணிவு படம் தூள் கலப்பட்டம். கண்டிப்பா நன்றி. உண்மையிலே சொல்கிறேன், படத்தோட ரசிகனா, அஜித் சாரோட ரசிகனா, உங்களுடைய ரசிகனா அந்த படத்தை பார்க்க அவ்வளோ ஆர்வலாக இருக்கேன். ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய வெற்றி அடையட்டும் படம். அதுக்கான எல்லா முகாந்திரங்களும் இப்போவே தெரியுது. நன்றி.